நம்ம தான் பார்த்தா இவ்வளோ ஆந்திராவா சென்னையா அப்படின்னு பார்க்குறோம். நம்ம ஏதோ இந்த ரோடு சந்தை கிராஸ் பண்ற மாதிரி புயல் கிராஸ் பண்ணா இங்க சொல்லிட்டா இந்த இடத்துல தான் கிராஸ் பண்ணணுன்ற அப்படி கிடையாது. புயலோட மையப்பகுதியே ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். அதோட இது பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ நீங்க தூரத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெல்லூருக்கும் பாண்டிச்சேரிக்குமே ஒரு பெரிய வித்தியாசம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். ஸோ பட் நம்ம டைரக்ஷன் சொல்லும்போது அங்க பாருங்க அங்க கரையை கிடைக்கும் சொன்னீங்க ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ஆந்திரா என்ன சென்னைக்கு பார்டர் பக்கத்துல தான் இருக்குது. ஸோ நம்ம மக்களுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல பயங்கரமா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். நமக்கு 20 மில்லிமீட்டர் 200 மில்லிமீட்டர் ரெட் அலர்ட் கொடுத்தா எனக்கு 200 மில்லிமீட்டர் பெஞ்சே ஆகணும் நமக்கு. ஏன்னா லீவ் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதை நம்பி லீவ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸ் போக வேணாம். என் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பண்ணிக்கலாம். அது மாதிரி எல்லாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஸ்கூல் பசங்களா இருக்கட்டும், ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்கட்டும். லீவ் வந்துச்சுன்னா பசங்களை தனியா விட்டுட்டு வேலைக்கு போகணுமே என்ன பண்ணுவாங்க அந்த பிரச்சனையும் இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ நம்ம நிறைய தண்ணி வந்தாலும் பிரச்சனை, வெயில் வந்தாலும் பிரச்சனை. ஸோ வெயில் வந்தா ட்ரவுட்டுக்கு போயிடுறோம். இந்த சைடு தண்ணி அதிகமாக வந்தால் வெள்ளத்துக்கு போயிடுது. ஸோ நம்ம ஒரு ரெண்டு சைடு ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்லயுமே நம்ம ஸ்டேட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால நம்ம